வசனத்தை வசனத்தை வாசித்த பிறகு ஜெபித்து ஆண்டவருடைய காணிக்கைக்காக கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து போகலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பி பரலோக தகப்பனே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் செலுத்தப்பட்ட காணிக்கைக்காக ஜெபிக்கிறேன். காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து உடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களில், நன்மையான காரியங்களில், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு 100 திரும்ப தந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி ஆண்டவர் பெருக்கத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எந்த குடும்பமும் கடனோடு வட்டி கடனோடு இல்லாதபடிக்கு கடன்களை பிள்ளைகளை விட்டு நீக்கி போடுங்க. தொடர் வியாதியை உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலக்கி போடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கர்த்தர் செய்வீராக. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய ஜனத்தோடு கூட பேசும். அடியனை மறைத்து வெளிப்படும். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் என்ன செய்வாராம்? கனம் பண்ணுவார். ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. நான் ஊழியம் செய்யும் போது அவரை பின்பற்றணும். ரெண்டாவது, ஊழியம் செய்யும் போது அவர் சொல்றார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போம். அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஊழியம் செய்கிறவனை கர்த்தர் தன்னோடு கூட வைத்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசுவுக்கு நாம் ஊழியம் செய்யும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற எந்த ஊழியத்தையும், ஊழியம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஊழியம் அல்ல, பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியங்களில் ஏதோ ஒரு ஊழியத்தை நாம் செய்கிறோம். எந்த ஊழியமானாலும் சரி, அந்த ஊழியத்தை செய்யும் போது கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் பிதாவானவர் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. நாம் அவரோடு கூட இருப்போம். அப்போ அவரோடு கூட நம்ம வைத்துக் கொள்வார். அவன் ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பிதாவுடைய கனம் உண்டாகும். ஆண்டவரோடு கூட நாம் இருப்போம். நம்ம அவரை பின்பற்றுவோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஊழியத்தை எப்படி செய்யணும், என்னென்ன ஊழியம் செய்யணும்னு கடந்த காலங்களில் நான் பேசியிருக்கிறேன். பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. சண்டே கிளாஸ் ஊழியமாக இருக்கலாம், கிராம ஊழியமாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் ஊழியமாக இருக்கலாம், ஒருவேளை சமையல் பண்ணுற ஊழியமாக இருக்கலாம், சபையில் பணிவிட ஊழியமாக இருக்கலாம், வண்டி ஓட்டுற ஊழியமாக இருக்கலாம். எல்லா ஊழியத்திலையும், அதாவது பந்தி விசாரிப்பு ஊழியமாக இருக்கலாம், இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறதா இருக்கலாம், கேமரா பணியாக இருக்கலாம், எந்த ஒரு ஊழியமானாலும் சரி, அந்த ஊழியத்தை சார்ந்த எந்த ஊழியமாக இருந்தாலும், ஜெபமாக இருக்கலாம், எதுவானாலும் அந்த ஊழியத்தை செய்யும்போது அந்த ஊழியத்திலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் செய்கிறோம். அதை பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் நம்ம நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபமும் ஒரு ஊழியம்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெபமும் ஒரு ஊழியம்தான். அப்போ எந்த ஊழியத்தை செய்தாலும், எப்பேற்பட்ட ஊழியத்தை செய்தாலும் சரி, அந்த ஊழியத்தின் நிமித்தம் நாம் நிச்சயமாக என்ன செய்யப்படுவோம்னா ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த ஊழியத்தின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். நம்முடைய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். அப்போ பிதாவாகிய தேவன் கனம் பண்ணும்போது அந்த கனம் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் ஊழியத்தில் நான் இந்த ஊழியங்களை செய்கிறதுக்கு முன்பாக முதலாவது நம்ம மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை அந்த ஊழியத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9:14. நல்ல கவனிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு, ரட்சிக்கப்பட்டீங்களா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா.
ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா, நிச்சயமா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். அப்ப ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு அந்த மனசாட்சியை கர்த்தருடைய அந்த இரத்தத்தினாலே சுத்திகரித்து விட்டார். ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சால்வேஷன் ஆர்மியில் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படியெல்லாம் இல்லை. அப்படி பார்த்தா எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் என்னை சுத்திகரித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அந்த உணர்வு மட்டும் நமக்கு போதும். ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்த நோக்கம் ஏதோ திட்டம் இல்லாமல் சித்தம் இல்லாமல் சர்ச்சுக்கு வந்தோம், இருந்தோம், போனோம், அதுக்காக தேவன் அழைக்கல அப்படிங்கிறத நம்ம உறுதியாக கண்டு அறிந்து கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் எங்களுக்கு வயசாயிட்டு பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணலாம். வயசாயிட்டுனா வேற பாரத்தெல்லாம் தூக்கி தூர வச்சுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து கருத்தாக ஜெபம் பண்ணால் போதும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தில் உறுதியாக மறுபடியும் ஆண்டவரே என் குடும்பம், என் பிள்ளை இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம், ஆண்டவரே உம்முடைய சபை, ஆண்டவரே உம்முடைய ஊழியம், இப்படி அந்த ஜெபத்தை கொஞ்சம் மாற்றிட்டாலே அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்போ தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது ஒரே ஒரு தகுதி தான், கர்த்தர் என்னை சுத்திகரித்திருக்கிறார், கர்த்தருடைய இரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது. அந்த செத்த கிரியைகளற நான் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். இந்த உணர்வு நம்முடைய இருதயத்தில் இருந்தால் போதும். என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உணர்வு நமக்கு போதும். இப்போ பாருங்க, அந்த உணர்வோடு கூட கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்யணும். இந்த ஊழியத்தில் ஊழியம் செய்கிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரோமர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நல்ல கவனிங்க. என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். மிக முக்கிய ஊழியத்தில் மிக முக்கியமான ஊழியமே ஊழியத்தை மேன்மைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு ஊழியம் தந்திருக்கிறோம். அந்த ஊழியத்தை மேன்மையாக நீங்கள் எண்ணணும். அந்த ஊழியத்தை, அது வண்டி ஓட்டுற ஊழியமாக இருந்தாலும் சரிதான், சமையல் ஊழியமாக இருந்தாலும் சரிதான், அந்த ஒரு இதை சுத்திகரிக்கிற ஊழியமாக இருக்கலாம், எந்த ஒரு ஊழியமானாலும் சரி, அந்த ஊழியத்தை மேன்மைப்படுத்தணும். அதுக்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். உங்கள் ஊழியத்தை மேன்மைப்படுத்துங்க. உங்களுக்கு தந்த சீயோன் வாசல் ஊழியத்தை மேன்மைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒன்று நல்லா கவனிங்க. அதாவது ஊழியத்தில் நான் இத்தனை ஆண்டுகள் கண்ட ஆயிரக்கணக்கான ஊழியத்தில் குறையில்லாத ஒரு ஊழியமும் இல்லை, குறையில்லாத ஒரு ஊழியமும் இல்லை. ஆனால் என் பார்வைக்கு எல்லா ஊழியத்தை விட நம்முடைய ஊழியம் மேன்மையான ஊழியமாய்த்தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு தெரியாது, உள்ளே போய் பழகின பிறகுதான் தெரியும். தெரியாதனால அக்கறைக்கு இக்கரை பச்சை, தூரத்திலேருந்து பாட்டு சத்தத்தை கேட்போம், தூரத்திலேருந்து பிரசங்க சத்தத்தை கேட்போம், உள்ளே போன பிறகு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் அந்த ஊழியங்களை பார்க்கிலும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற சீயோன் வாசல் ஊழியம் மேன்மையானது தான், மேன்மையாய்த்தான் வைத்து. ஏன்னா அநேக காரியங்கள் இருக்கும். ஒரு சில ஊழியங்களில் கூட்டமே இருக்காது, எப்பவும் வந்து பாஸ்டர் தான் நிற்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருவார், சண்டே ஆராதனை முடிப்பார், அன்னைக்கு மேக்கமார கிளம்பி போவார், அடுத்த சண்டைக்கு தான் வருவார். அதுக்கு இடப்பட்ட நாட்களில் யாரையா ஒருத்தர் நடத்திட்டு போயிட்டே இருப்பார். அந்த கூட்டமே அங்கே இருக்காது. ஒரே ஒரு நாள் கூட்டம் நடக்கும், சண்டே வருவார், அதோட போயிடுவார். ஃபோன் பண்ணி கூப்பிட்டா சொல்லுவார், நான் ஜெபம் பண்ணிக்கொள்ளு, ஞான் ஜெபம் பண்ணும் அப்படிம்பாரு, ஞான் ஜெபம் பண்ணும் அப்படிம்பாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஜெபம் பண்ணுமோட ஊழியம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு பாடாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு நெருக்கமாக இருக்கலாம், ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஊழியக்காரர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை சீயோன் வாசல் விசுவாச பிள்ளைகளுக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் நமக்கு ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு வியாதி, எந்த வியாதியாக இருக்கட்டும், எப்பா கொரோனா என்ன செய்யும் போ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். கொரோனா டைமில் ஒரு நாள் கூட அந்த ஒரு துபாயில் வந்து எனக்கு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருந்து,
அந்த டைம் மட்டும்தான் நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன், கீழ்ப்படிஞ்சு. வீட்டுக்குள்ளே இல்லை, இங்கெல்லாம் வருவேன், கேம்பஸ் விட்டு வெளியே போகாமல் இருந்தேன். அது முடிஞ்ச உடனே நான் வெளியே போனவன் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருக்குல்ல. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கலெக்டரேட் உண்டா, அங்கே உண்டா, அங்கே உண்டா, இந்த உதவி செய்கிற காரியங்கள், அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுற காரியங்கள், கபசுர குடிநீர் ரெடி பண்ணி அதுக்கு பலவிதமான பார்த்தீங்கன்னா எல்லை தாண்டி எல்லை போய், ஏன்னா எல்லையெல்லாம் அடைச்சிட்டாங்க, கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலி போக முடியாது. ஆனால் நாங்கள் வேறு வழியாய் போய் சோத்துக்கத்தால் ஆயத்தப்படுத்தி அதை கொண்டு வந்து சானிடைசர் ரெடி பண்ணி, அதுக்கு 10 பேர் இருந்து வேலை, சானிடைசர் ரெடி பண்ணுறதுக்கு அந்த பயக்களை நான் படுத்தின பாடு. 400-500 லிட்டர் சானிடைசர் அதுக்கு செலவு பண்ணி இங்கே ரெடி பண்ணி பாட்டில் போட்டு அடைச்சி அதை கொண்டு கலெக்டரேட்டில், போலீஸ் ஸ்டேஷனில், ஒவ்வொரு இடத்துலையா கொடுத்து அவ்வளவு ஊழியங்களை சந்தோஷமாய் கொரோனா நேரத்தில் செய்தோம். மரணத்துக்கு பயப்படலை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களா. அல்லேலூயா. சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம சர்ச்சில் உண்மையாக சொல்ல போனால் சகோதரி, நல்ல மரியாதைக்குரிய தாயார் விமலா சகோதரி, அவங்க கொரோனாவில் செத்தாங்கன்னு சொல்லுவாங்க. 100% அவங்க கொரோனாவில் சாவையில். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு டயலிஸ் பண்ணிட்டு இருந்து 2 நாள் டயலிஸ் பண்ணாட்டாலே மூச்சு திணறல் வந்துடும், 2 நாள் பண்ணாட்டாலே வந்துடும். ஏன்னா நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏன்னா அவங்க கூட இருந்த எல்லாருக்கும் கொரோனா இல்லை, கூட கொஞ்சம் பயந்தே தூரமாக இருந்த சகோதரிக்கு கொரோனா இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்தான். அதுலேயே அவன் ரிப்போர்ட் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நாங்கள் கண்டுக்கிட்டோம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் காப்பாற்றினார். நம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் கத்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல. ஒரு பிள்ளைகளையும் அவங்க ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தது, பாதுகாத்தார். பாருங்க, தான தர்மம் பண்ணுறதில்ல, சபை குறைஞ்சி போகலை, கன்வென்ஷன் நடத்துறதில்ல, சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துறதில்ல, சபை குறைஞ்சி போகலை. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. எல்லா காரியங்களையும் ஊழியத்தில், எந்த ஊழியத்திலும் நம்முடைய ஊழியம் குறைவாக இல்லை. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. யூடியூப் ஊழியமாக இருக்குது, ஃபேஸ்புக் ஊழியமாக இருக்குது. யூடியூப் ஊழியம், அதை ஃபேஸ்புக் ஊழியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ்புக் ஊழியம் ஆரம்பித்து பல வருஷமாய் அந்த ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு என்னன்னே எனக்கு தெரியாத காலத்திலே பிரதர் மோகன் அவங்க வித்து போட்டாங்க. அதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அது இன்றைக்கு 15,000, கிட்டத்தட்ட 15,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஊழியத்தில். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நம்முடைய யூடியூப் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா 4,000க்கும் மேற்பட்ட நபர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் கிட்ட வரப்போதில் வியூஸ். அந்த அளவுக்கு அதை ஆண்டவர் மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஊழியத்தில் எது இல்லை அப்படிங்கிறது நம்மிடத்தில் இல்லை, எல்லாமே இருக்குது, எல்லாமே கத்த தந்திருக்கிறார். அந்த ஊழியங்கள், திருமண காரியமா எந்த ஒரு ஊழியமானாலும், இந்த தடவை தான் நம்ம கேரளை எதுக்கு நிப்பாட்டணும், மழை கொஞ்சம் பாதிப்பு, இப்போ போய் நின்று பாட்டை படிச்சுட்டு வேண்டாம் விடுவோம். ஆனால் கேரள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம விடையில. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கேரளை எல்லாரும் விட்டுட்டாங்க, ஆனால் நம்ம கேரளை விடையில. பாருங்க, ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸை நம்ம நடத்துகிறோம், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். கிறிஸ்மஸ் ஒரு சிலருக்கு பிடிக்காது, எனக்கு கிறிஸ்மஸ் பிடிக்கும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த அறிவிப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தூதர்கள் வந்து ஆண்டவர் பிறந்ததை என்ன செய்தாங்க, அறிவிச்சாங்க. அதை அறிவிக்கிறது தான் சுவிசேஷம், அதான் கிறிஸ்து பிறப்பு. அதை சொல்கிறோம், அவ்வளோதான். இயேசு பிறந்தார், அவர் பிறந்தாருங்கிறது தெரியாதவங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். அப்போ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. சரி, எப்படியாகிலும் ஒரு விதத்தில் நம்முடைய ஊழியத்தில், ஆனால் குறை சொல்கிறவங்க எல்லாரும் எல்லாவற்றையும் குறை சொல்லுவாங்க. ஸ்டார் போட்டால் குற்றப்படுத்துவாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடினா குற்றப்படுத்துவாங்க, புது வருஷம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா குறை சொல்லுவாங்க. ஆனால் இந்த குறைகளை நாம் பார்த்தோம்னா ஒரு நாளும் ஆண்டவருக்கு ஊழியம் என்ன செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யும்போது குறைகள் ரொம்ப வரும், தெரியாமல் சொல்லுவாங்க, அநேகர் சொல்லுவாங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அநேக விதமான குறைகளை பேசுவாங்க. ஆனால் அந்த குறைகளை பேசும்போது, ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஏன்ட்டையே சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஃபாரின்லேருந்து ரொம்ப பணம் வருதோ அப்படிம்பாங்க. ஆமாம். அடுத்தால சொல்லுவாங்க, உங்களுக்கு ரொம்ப, ஆனால் ஏன்னா அதுக்கு காரணம் எங்களுடைய வெள்ளையும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நாங்கள் போகிற காரு
இதை பார்க்குறதுனால அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு பயங்கரமான வருமானம் வருது போலுக்கு. ஆனால் எங்கள் நிலைமை கர்த்தருக்கு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் ஆனால் எங்களை நடத்தலை, எங்களை போஷிக்கலை அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் போஷிக்கிறார், நடத்துகிறார். ஆண்டவர் ஆச்சரியமாய் கொண்டு போகிறார். ஒரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே அப்படின்னா அவர் உடனே கண்ணோக்கி பார்க்கிறத அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ குறை சொல்கிறவங்க குறை சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, எப்படியும் குறை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஊழியத்தை மேன்மைப்படுத்துங்க, உங்கள் ஊழியத்தை மேன்மைப்படுத்துங்க, கத்த தந்த ஊழியத்தை மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியம், ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஊழியக்கார். அதே போல விசுவாச பிள்ளைகள் இந்த மேன்மைப்படுத்துகிற விஷயத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளியே போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சபை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னு வைங்களா, சபை விட்டு வெளியே போனவங்க புருஷனை டைவர்ஸ் பண்ணது போல தான். டைவர்ஸ் பண்ண பொண்டாட்டி ஒரு நாளும் புருஷனை நல்லவேன்னு என்ன செய்ய மாட்டா, சொல்ல மாட்டேங்கிறிய. டைவர்ஸ் பண்ண பொண்டாட்டி ஒரு நாளும் புருஷனை நல்ல புருஷன்னு என்ன செய்ய மாட்டா, என்னைக்கா சொல்லுவாளா? எனக்கு அவர் நல்ல பட்டு வாங்கி தந்தார், அவர் எனக்கு நல்ல நெக்லஸ் வாங்கி தந்தார், அவர் எனக்கு நல்ல காப்பு வாங்கி தந்தார், அவர் எனக்கு நல்ல ஆகாரம் தந்தார், என்னை சுற்றி பார்க்க கூப்பிட்டு போனார், இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. என்னை யாசினார், என்னை அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி நடத்தினார், இப்படி நடத்தினார். ஏன் அப்படின்னா, நான் சமீபத்தில் போன வாரத்தில் ஒரு வீடு விசிட்டும் போகிறேன். அப்போ அந்த சகோதரியை போய் பார்க்க போனேன். நல்லா கவனிங்க, அந்த சகோதரியை பார்க்க போனேன். அப்போ அந்த சகோதரியை பார்க்க போகும்போது அந்த சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் நான் அலாபுரம் சர்ச்சுக்கு வரமாட்டேன். முன்னமே சொல்லியிருந்தாங்க, அலாபுரம் சர்ச்சுக்கு வரமாட்டேன், ஃபங்க்ஷன் வச்சாலும் வரமாட்டேன் பாஸ்டர், நான் எங்கே தான் போவேன் அப்படின்னா அஞ்சிராம சர்ச்சுக்கு தான் வருவேன் பாஸ்டர்னாங்க. அப்போ சரி, என் சூழ்நிலை நிமித்தம் என்னைய நீங்கள் வற்புறுத்தாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நானும் அதை நம்பிட்டே இருந்தேன். என்னால் என்ன செய்யலை அப்படின்னா, நம்ம சபை நாள் விழாவுக்கு கூப்பிடலை. பொதுவாக அறிவிப்பு கொடுத்தா எல்லாருக்கும் தான் தெரியுமே, அதுக்கு காடாக வைக்க முடியும், சொல்லியாச்சு. இப்போ நான் அவங்கள பார்க்க போனேன். போன உடனே பாஸ்டர் ஐயாங்க வார்த்தை சொல்லு, ஐயா ஐயா அப்படின்னா அந்த அடுத்த வார்த்தை மாறாது. உங்களுக்கு கண்ணு இருக்கா? இருக்கு. உங்ககிட்ட என் ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்களா? யாரையோ அனுப்பி விட்சிய? யாரையும் அனுப்பல சிஸ்டர், யாரையும் அனுப்பல. இன்னைக்கு நான் பார்க்க வந்திருக்கிறேன், உங்களை விசாரிக்க வந்திருக்கிறேன். ஒரு மாதம் நான் வரல, அதுக்கு நீங்கள் கூப்பிடல சபைக்கு, நான் என்னமோ வரமாட்டேன். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அலாபுரத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன் நீங்கள் தானே அப்படின்னு. அது அப்போ பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இப்படி தான் இருக்கும், எப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபை விட்டு வெளியே போனவங்க குறை மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்னைக்கா என்னை தூக்கி விட்டாங்க, எங்களுக்கு நாங்கள் உடஞ்சி போயிருந்த போது எங்களை தேய்ச்சினாங்க, எங்களை பலப்படுத்தினாங்க, எங்களுக்கு ஒத்தாசை பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, எங்களுக்கு இந்த காரியத்தில் ஆலோசனை பண்ணாங்க, ராத்திரி 1 மணிக்கு ஓடி வந்தாங்க, 2 மணிக்கு ஃபோன் பண்ணோம், 2 மணிக்கு வந்தாங்க சொல்லுவாங்களான்னா சொல்லவே மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. 3 மணிக்கு என் புருஷன் வீட்டில் சாடருக்கு நிற்கிறாரு, என் புள்ள ஓடைக்கு நிற்கி வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் பாஸ்டர் சிஸ்டர் படுத்தேன், இப்போ தான் பிரதர் படுத்தேன்னு இந்த பாஸ்டர் சொல்லவே மாட்டார். அப்பந்தான் ஒரு நாளெல்லாம் ஒரு குடும்பத்தில் நான் அவ்வளோ 2-3 நாள் தூக்கம் இல்லை, உண்மையாக சொல்கிறேன். இந்த பலிபீடத்தில் இருந்து நான் ராத்திரி படுத்துரு அப்பந்தான் 3:30 மணிக்கு வந்து படுத்திருக்கிறேன். 3:30 மணிக்கு படுத்து 3:45க்கு எனக்கு ஃபோனு, பாஸ்டர் வீட்டில் பயங்கர பிரச்சனை, இப்போ கொலை நடந்துடும் போலுக்கு, இப்போ அவ்வளோதான் எங்கள் குடும்பமே, வந்துருங்க பாஸ்டர், வந்துருங்க பாஸ்டர். அந்த தெருவுலையோ பல நாய்கள், அந்த தெருவில் பல நாய்கள். நான் இப்போ ராத்திரி ஒத்தைக்கு போனேன், இந்த 3:45க்கு ஒரு ஆளை எழுப்ப முடியுமா நான்? ஆனாலும் என் பிள்ளைகள் என்ன செய்வது, உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த ராத்திரி போய் அங்கே சமாதானத்தை உண்டாக்கி முடிக்கும் போது 5:30 மணி. அப்போ அன்னைக்கு ராத்திரி என்னுடைய தூக்கம் 15 நிமிடம். இதுதான் என் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதுதான். அப்போ இந்த ஊழியத்தை
இப்படிப்பட்ட ஊழியத்தில் இருக்கிற காரியத்தை மேன்மைப்படுத்துவோமா? என்னை அழைக்க வரவில்லை, என்னை கூப்பிட வரவில்லை, எனக்கு இல வைக்க வரவில்லை, இப்படி தான் சொல்லுவாங்க. யாரு? சபை விட்டு வெளியே போனவங்க. ஒரு நபரை நான் கூப்பிடக்கு போனேன். அது எங்க கடமை. அவ கூப்பிட போன உடனே அந்த சகோதரன் வாயை தரக்குள்ள சகோதரி சொன்னாங்க, சபை விட்டு போய் ரெண்டு வாரம் தான் ஆயிருந்து. நான் கூப்பிட்ட உடனே இப்போ எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்துட்டு, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லையாம்பாட்டு வந்துட்டேன். நான் எப்படி இருக்கிறோம்? அப்போ ஏன் அப்படின்னா, போன உடனே ஊழியக்காரன் சொல்லி கொடுக்குறான், இப்படி சொல்லுங்க, இப்படி பேசுங்க, இப்படி செய்யுங்க. பாருங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு தேவன் தந்த சபை, தேவன் எனக்கு தந்த சபையில் அதுக்கு தான் போன வாரம் நான் ஒன்று சொன்னேன். அதாவது மண்புழுவை பார்த்து பயந்து நாம எங்க போய் சேர்ந்துடுறோம்? மண்ணுளிந்தி பாம்புன்னு நினைச்சு போயிடும். ஆனால் கட்டு விரியணி அதுக்கு பிறகு தான் தெரியும். மண்ணுளிந்தி பாம்பு, அதை மண் புழுவுக்கு பயந்து, அப்போ மண் புழுவை பார்த்து பயந்து கட்டு விரியன்ட்ட போய் மாட்டிட்டு இருப்போம். அதனால் ஆண்டவர் சமூகத்தில் விசுவாச பிள்ளைகள் கத்த தந்த சபை குறித்து மேன்மை பாராட்டுங்க. யாரா பேசுறாங்களா? தயவு செய்து சொல்றேன், விசுவாச பிள்ளைகள் வாயை மூடிட்டு இருக்காதுங்க. வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அதற்கு சரியாய் சம்மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு காரியத்தை திடீர்னு சொல்லி யாராவது பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளணும். திடீர்னு சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை ஒரு பையன் கூட போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேனே பஸ்ஸில் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. உடனே அந்த தகப்பனோ தாயோ ஆமாம் 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 நானும் கேள்விப்பட்டேன் அப்படியே சொல்லுவாங்க. அது உண்மையாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிஸ்டர், நீங்கள் தெரியாமல் சொல்லாதுங்க, அது எங்கள் அண்ணன் பையன் கூட போனான், என் வீட்டுக்காரிக்கு அக்கா மகன் கூட போனான், இது உங்களுக்கு தெரியாமல் பேசாதுங்க. புரியும்னு நினைக்கிறேன். நம் சொந்த பிள்ளைகளை, நம்முடைய சொந்த குடும்பத்தை, நம் சொந்த காரியத்தை நான் எவ்வளவு கவனமாய் கொண்டு போகிறோமோ அதை விட கர்த்தருடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் முதலாவது இது ஒரு பெரிய ஊழியம். இதான் ஊழியம். கர்த்தருடைய அந்த மேன்மையானதை மேன்மைப்படுத்துகிற ஊழியத்தை நாம் விடக்கூடாது. முதல் இடத்துல அந்த காரியத்தை வைக்கணும். இந்த வருஷம் அதுதான் ஊழியம் செய்கிறதுடைய முதல் பங்கு. மேன்மைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதுடன் ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்வதற்கான ஒரு மிக முக்கியமான காரியம், நல்மனதுடனே கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்மனதுடனே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்க. முதலாவது மேன்மைப்படுத்துங்க. உங்களுக்கு தந்த ஊழியத்தை உத்தரவாதம் பண்ணுங்க. அந்த ஊழியத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுங்க. அந்த ஊழியத்தை கரிசனையாய் செய்யுங்க. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாயிருந்த அநேகத்துக்கு அதிகாரம் வைப்பேங்கிற வார்த்தையின்படி அந்த ஊழியத்தில் உண்மை உத்தமமாக செய்யுங்க. அதை மேன்மைப்படுத்துங்க. அந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க. அந்த ஊழியத்தை கர்த்தருடைய நாமத்துக்கென்று செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஊழியத்தை எப்படி செய்யுங்க? கர்த்தருக்கென்று நல்மனதுடன் செய்யுங்க. எதை செய்தாலும் நான் கர்த்தருக்குன்னு செய்கிறேன். ஊழியத்தில் பிரச்சனை வராங்க, ஊழியத்தில் போராட்டம் வராங்க, ஊழியத்தில் நெருக்கம் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஊழியத்தில் சும்மா ஊழியம் செய்ய விட மாட்டான். சும்மா ஊழியம் செய்ய முடியாது. ஊழியத்தில் போராட்டம் வரும். அது மாத்திரமல்ல, கேள்வி கேட்பாங்க. ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு அதுதான் நம்முடைய ஊழியத்தில் ஒரு காரியம். நான் அந்த திருநெல்வேலி ஊழியக்காரர்களுடைய பழகிருக்கும் பாருங்க. ஊழியக்காரருக்கு முன்னால் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் நானும் ஒருத்தர் அன்னைக்கு வந்திருந்தார். நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் அப்படின்னு, நான் டிஎஸ்பியாக இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ இங்கே நான் விசுவாசியாக இருக்கிறேன். எளிம்பியே நின்னார். இங்கே நான் விசுவாசியாக இருக்கிறேன். அப்போ என்ன எனக்கு ஊழியம், உங்களுக்கு என்ன ஊழியம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார்,
முன்னால் வர்றவங்களை உள்ள வெல்கம் பண்ணி ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு தந்திருக்கிற ஊழியம். ஒரு டிஎஸ்பி எத்தனை பேர் அதிகாரத்தோடு நடத்துகிறவர், ஆனால் சபையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் உள்ள வர்றவங்களை கூப்பிட்டு ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறது தான் அவருக்கு ஊழியம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஊழியக்காரருக்கு முன்னால அவ்வளோ பவ்யமா நிற்கிறார். ஊழியத்தில் இது ஊழியத்தை செய்ய வேண்டிய காரியம். நம்ம நினைக்கிறோம் இதை நம்ம கற்றுக்கொள்வோம். நல்லா கவனிங்க. ஊழியத்தை நம்ம வேத வசனத்தை நான் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். இப்போ நீங்கள் கவனிச்சுங்க. நோவாவா இருக்கட்டும், நோவாவுடைய பிள்ளை காமா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு சகோதரனை தூசிச்சாலே அது தப்பான். ஒரு தாய் தகப்பனை தூசிச்சாலே அவனுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும்னு சொல்லி இருக்கு. அதே போல தூசிக்கிற எந்த ஒரு காரியம், ஊழியத்தையோ ஊழியக்காரனையோ ஊழியத்துக்கு அடுத்த காரியத்தையோ தூசிப்பான எந்த வார்த்தையும், தேவையில்லாத எந்த வார்த்தையும் தைரியமா பேசுறாங்க. ஆனா அதோடைய பலன் எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா ஒரு சகோதரி ஆண்டு சமூகத்தை விட்டு போகும்போது நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன். அந்த சகோதரி சொன்னாங்க, சியோன் வாசலை காட்டி சியோன் ஊழியத்தை சொல்லி இப்படி தான் ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னு சொன்னாங்க. போகும்போது நான் அவங்ககிட்ட கூப்பிட்டேன். அப்போ உடனே அவங்கள ஒரு சகோதரி சந்தித்து அவங்கள்ட்ட, இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, அவங்ககிட்ட ஊழியத்துக்கு காரியங்களில் நார்வேலேருந்து வந்து அப்படி அந்த ஒரு சகோதரி வருவாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்லி அது இதுன்னு சொல்லி அப்போ நான் அவங்ககிட்ட விளக்குறேன், சிஸ்டர் அப்படி இல்லை சிஸ்டர், சபைங்கிறது ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு ஊழியம் இருக்குது, அதில் உத்தரவாதம் இருக்குது, அதில் உத்தரவாதம் பண்ணுவாங்க. இப்படிலாம் அந்த சகோதரி ரொம்ப நான் ஏம்பாட்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்னி 2 ஃபெயிலியர். இப்போ அவங்களுக்காக பொறுப்பெடுத்து ஜெபிக்க யாரும் இல்லை, என்கிட்ட இந்த மேடையில் வந்திருந்தாங்க. யார் கூட்டத்தோட? ரவி ஆபிரகாம் பிரதருடைய கூட்டத்தோடு வந்திருந்தாங்க. நான் அவங்கள முன்ன கொண்டு விட்டு என் கண்ணிலேருந்து கண்ணீராக வடியுது. பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டோடைய ஊழியம் அப்படிங்கிறது மேன்மைப்படுத்த வேண்டிய ஒன்று. ஆண்டோடைய ஊழியம் அப்படிங்கிறது கனப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஊழியம் செய்கிறவங்க கனப்படுத்தப்பட வேண்டியவங்க. ஊழியம் ஒரு நாளும் நம்முடைய குடும்பத்தை எப்படி ஒருவர் பேச விட மாட்டோமோ அப்படி சபையை பேசுறதுக்கு அனுமதிக்க கூடாது. கேட்காம நாமும் கேட்கறது ரெண்டாவது, நாமும் வாயிலிருந்து பேச ஆரம்பிச்சோம்னா இது எங்க போய் தங்கும்? இதுக்கு என்ன கணக்கு கொடுப்போம் ஆண்டவருக்கு? இதுக்கு என்ன உத்தரவாதம் பண்ணுவோம்? ஏன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நோவா குடிச்சிட்டு வெறிச்சு படுத்து கிடந்தா அது தப்பு தானே? குடிச்சு வெறிச்சு கிடந்தது தப்பு தானே? ஆனா பார்த்ததை வந்து வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தாங்கிறத பார்த்துட்டு வந்து தன்னுடைய சகோதரர்கள் 2 பேருக்கு அறிவிச்சான். இது தப்பு இல்லையே, நம்ம நினைக்கிறோம் தப்பு இல்லை அப்படின்னு. ஆனா சகோதரர்கள் 2 பேரும் வஸ்திரத்தை எடுத்து பின்னால போய் அவனை மூடி போட்டார்கள், நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், காம் சபிக்கப்பட்டான். சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண காரியம் கிடையாது. ஆண்டோடைய ஊழியம் ஒரு விதத்திலும் குற்றப்படுத்துறதுக்கு, ஒருத்தர் குற்றப்படுத்தி பேசுறதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் ஒன்று அதுக்காக வைக்கல. அதை மேன்மைப்படுத்து, மேன்மையாக்கு, அதை உனக்கு தந்த ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தர் தந்த இது ஏதோ ஒரு நபருக்கல்ல, முழு சபைக்கும். கர்த்தர் எனக்கு தந்த ஊழியம், இந்த ஊழியத்தை ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறான்னா நிச்சயமா அந்த வருஷத்துல காண்பிக்க போகிறார். அதை மேன்மைப்படுத்து. அந்த மேன்மைப்படுத்தும் போது உனக்கு தந்த ஊழியத்தை நிறைவேற்று. ஊழியம் இல்லையா, ஊழியம் செய்கிறேன்னு சொல்லு. அந்த ஊழியத்தை, அதான் ஊழியத்தில் ஒன்று தான். ஊழியம்னா என்ன? இப்போ நான் நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்க, நான் உங்களுக்கு ஊழியத்தை நான் கட்டளையிட போகிறேன். அப்போ நான் உங்கள் ஊழியத்தில் நான் கட்டளையிடுகிற நான் உங்களுக்கு மேலே தான் இருப்பேன். அப்போ ஊழியத்தை உங்களுக்கு தருகிற நான், எனக்கு ஆண்டவராகிய இயேசு எனக்கு அந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். அந்த ஊழியத்தை குறித்த உத்தரவாதம். இப்போ ஜோசுவா காலை 12 பேர் அனுப்பப்படுறாங்க. இந்த 12 பேரை ரிப்போர்ட் கொண்டு கொடுக்குறாங்க. 12 பேரை ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 10 பேர் தவறான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, 2 பேர் வேற. அந்த ரிப்போர்ட் கொடுக்கப்படணும். அதான் உத்தரவாதம் உள்ள ஊழியம், அதான் நம்ம கீழ்ப்படுகிற ஊழியம். அதுதான் நாம சரியா, அப்பதான் நம்ம உத்தரவாதம் பண்ணுவோம்.
பாருங்க, நாங்கள் இத்தனை பேருக்கு இன்னைக்கு சுவிசேஷம் சொன்னோம், இத்தனை பேரை சந்திச்சோம், இத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இது உத்தரவாதம் உள்ள ஊழியம், உத்தரவாதம் பண்ணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, கவனிங்க. கொலோசியர் 4:17 வாசிங்க. நல்ல கவனிங்க. நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக. நம்ம பெற்றுக்கொண்ட ஊழியம் சின்ன ஊழியமோ, நல்ல கவனிங்க, ரொம்ப கவனமா இந்த ஊழியங்களை செய்யணும். ஊழியம் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். கவனிச்சிடுங்க. இப்போ நம்ம பந்தி விசாரிக்கிறோன்னு வைங்களா. இப்போ பந்தி விசாரிப்பு நடத்துறது யாரு? பிரதர் டேவிட் அவங்களும் பிரதர் ஜெகனும் பந்தி விசாரிப்பு ஊழியத்தை செய்கிறாங்க. இப்போ செய்யும்போது அவங்க வச்சுக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஜெகன் பிரதர் ரீனா சகோதரியையும் அவங்க அண்ணன் குடும்பத்தையும் பார்த்த உடனே அகப்பை ஆழமாய் போய் அள்ளி வைத்தாலும் அங்கே ஊழியம் குற்றப்பட்டுரும், அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அப்போ அது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரியாக இருக்க வேண்டும், கவனமாக செய்யணும், ஏனோதானு செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதை பார்க்குற பக்கத்தில் உள்ளவன் அவங்களுக்கு 2 தடவை வச்சாங்க, எனக்கு மட்டும் நான் கேட்டும் தரல, அங்கே ஒரு ஆத்மா இடம் இருக்கும். கேட்டோன்னு செய்யலை, தரல. அப்போ அது கவனமாக செய்ய வேண்டியது. அது எப்படி செய்யணுமா? அந்த ஊழியத்தை கவனமாக செய்யணும். அந்த ஊழியத்தில் ஒரு நபர் இடறிடக்கூடாது, ஒரு நபர் ஓடிடக்கூடாது, ஒரு நபர் தூரம் போயிடக்கூடாது. ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கிற பணி தான் நம்முடைய பணி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஊழியத்தில் வெட்கப்படக்கூடாது. அடுத்தால வேதம் சொல்லுது, ஊழியத்தில் என்ன செய்யப்படக்கூடாது? வெட்கப்படாத ஊழியக்காரனாயிரு. வெட்கப்படக்கூடாது, ஊழியம் செய்யறதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஊழியத்தில் எந்த ஊழியத்தினாலும் கர்த்தருக்கென்று செய்யறதுக்கு நான் வெட்கமே படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதில் சந்தோஷமா செய்யணும். அந்த ஊழியத்தில் இது எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியம், இதை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். பாருங்க, நம்ம செய்வோம். பாருங்க, நம்ம ரொம்ப இதாக இருப்போம். நான் இதை கற்றுக்கிட்டது என் மாமாட்ட தான். நான் குடங்குளத்தில் பிரதர் தானியல் அவங்களுடைய வீடு பிரதிஷ்டை, அந்த பிரதிஷ்டைக்கு போயிருந்தேன். அந்த பிரதிஷ்டையோடு கூட ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்தார். அந்த இலை எடுக்கணும் பார்த்தீங்களா, இலை எடுக்கிறதுக்கு ஆள் வரல. இலை எடுக்கிறதுக்கு யார் வரல? ஆள் வரல. எங்கள் மாமா அந்த வீட்டை திறந்து வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அந்த வீட்டை மாமா தான் முன்ன நின்று எல்லாம் செய்தாங்க. ஆனால் இப்போ பந்தி விசாரணை நேரம். இப்போ எங்கள் மாமா நல்ல ஒயிட்டும் போட்டிருக்காங்க, நல்ல பால், நல்ல வேஷ்டி, நல்ல ஒயிட் சட்டை போட்டிருக்காங்க. அங்கே ஆளுலாம் பந்தி முடிஞ்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு நிற்கிறாங்க. என் மாமா டப்புன்னு வேட்டியை மடித்து கட்டினாங்க, கையை சுருட்டினாங்க, நேரே போனாங்க. 5 பந்தி நடந்து எவ்வளோ சொன்ன கேட்கல, 5 பந்திக்கு அவங்க தான் இலை எடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது வெட்கப்படவே இல்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்கென்று செய்கிறோம். அப்போ ஊழியம் செய்கிறதுல ஒரு ஆள்கிட்ட ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு வெட்கப்படவே கூடாது. எதுக்கு வெட்கப்படலாம்? ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படவே கூடாது. அந்த ஊழியத்தில் சாட்சி 3 வருஷ காலம் இந்த பவுலுடைய ஊழியம் ஒரே ஒரு ஊழியமாக தான் இருந்தது. என்ன ஊழியம் தெரியுமா? பார்க்கவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஊழியத்தை செய்வான். நீங்கள் வாசித்து பாருங்க அப்போஸ்தலர் நடபடிகள். வேற எதுவுமே செய்ய மாட்டார். நான் சபையை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன், அந்த நாமத்துக்கு எதிரியாக இருந்தேன், அந்த நாமத்துக்கு எதிராக இருந்தேன், அப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு இருக்கும்போது நான் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவார் அப்படின்னா, அவர் கிறிஸ்தவர்களை கட்டி சிறை கொண்டு போகிறதுக்காக நான் போன போது ஆண்டவராகிய தேவன் எனக்கு சடிதியாய் என்னை சந்தித்தார். சந்தித்த போது நான் கீழே விழுந்தேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அவர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவரே, நீர் யார் என்று சொன்னேன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்கிற சத்தத்தை நான் கேட்டேன். அதுக்கு பிறகு நான் இப்படி வந்து இருந்தேன். இந்த காரியத்தை தான் சொல்லுவார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அழைப்பு பெற்றேன். இதே வச்சு தான் அவர் ஊழியத்தை செய்தார். வேற அவர் யார் பாதத்திலேருந்து கற்றுக்கொள்ளல. அப்போ ஊழியம் செய்கிறதுக்கு கத்த ஒரு சாட்சி. இப்போ பாருங்க, ஒரு சிம்பிள் என்ன சிம்பிள்? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதம். ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்தார், ஆண்டவர் இந்த சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை நடப்பித்தார்
இதை சொன்னாலே அது ஒரு பெரிய சாட்சி, முடிஞ்சு போச்சு. இதுக்கு வெக்கப்படக்கூடாது, இதை சொல்ல வெக்கப்படக்கூடாது. கர்த்தர் எனக்கு இதை செய்தார், கர்த்தர் எனக்கு இதை நடத்தினார். பாருங்க, இதை சொல்லி வெக்கப்படாதபடிக்கு ஊழியத்தை செய்யணும், மேன்மைப்படுத்தணும். வெக்கப்படக்கூடாது ஊழியம் செய்கிறதுக்கு. அதே போல உங்க கையில தந்த ஊழியத்தை கவனமா செய்யணும், அதை நிறைவேற்றுகிறதுல கவனமா இருக்கணும். இந்த ஊழியங்களை நீங்க செய்யும் போது ஏதாயிலும் ஒரு விதத்துல ஊழியம் செய்யணும். ஜெபம் பண்றது ஊழியம். என ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசிட்டு நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவானாலும் சூசன்னாவும் தங்கள் ஆசிகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த அவருடனே இருந்தார்கள். நல்லா கவனிங்க, ஆசிகளினால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது. ஊழியத்தில் பலவிதம் இருக்குது. ஜெபம், அதே போல் நாங்கள் கொடுக்கப்படுகிற ஊழியங்கள், ஃபேஸ்புக் ஊழியம், யூடியூப் ஊழியம், இதெல்லாம் ஷேர் பண்ணுறதே ஒரு ஊழியங்க. டைமை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதுங்க. குரூப் இருக்கா, குரூப்புக்கு அனுப்பி விடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு ஷேர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு லைக் போட்டு விடுங்க, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு ஊழியம், ஊழியத்தில் ஒரு பங்கு. ஏதோ ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க, அந்த ஊழியத்தை நீங்கள் கனப்படுத்துறீங்க, மேன்மைப்படுத்துறீங்க. உத்தரவாதத்தோடு உண்மையோடு அந்த ஊழியத்தை செய்யுங்க, கவனமாக அதை செய்யுங்க. அது மாத்திரமல்ல, நல் மனசாட்சியோடு கர்த்தருக்கென்று நல் மனசாட்சியோடு ஊழியம் செய்யுங்க. அது மாத்திரமல்ல, வேத வசனம் சொல்லுகிறபடி நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது என்ன செய்யுங்க, ஆசிகளால் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆசிகளால் ஊழியம் செய்யறேன்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய வருமானத்திலிருந்து ஆண்டவருக்கு என்று ஊழியம், ஒரு காரியம் அறிவிக்கிறோம், ஒரு காரியம் சொல்றோம், அதுக்கு செலவிடுறது. ஒரு சர்ச்சு கட்டிட்டு இருக்கிறோம், அதுக்கு செலவிடுறது. அடுத்ததான் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய மீட்டிங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற காரியம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் ஊழியத்துக்காக என்ன செய்யணும், செலவு செய்கிற காரியத்தில் சந்தோஷமாய் நாம் ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டும். கர்த்தருக்கென்று செய்து ஒரு நாளும் குறைவுபட மாட்டோம். இது முதல் வாரம், இது வருஷத்தின் முதல் வாரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் கடந்த காலம் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஆண்டவர் எனக்கு வருகிற வருமானத்தில் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய உண்மையாக இருக்க போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன். அந்த தான தர்ம ஊழியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியங்களை நீங்கள் நிறைவேற்றுங்க. ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யுங்க. அந்த கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்தால் பிதாவானவர் உங்களை கனப்படுத்துவார், பிதாவானவர் கனப்படுத்துவார். நீங்கள் அவரோடு கூட இருப்பீங்க. எதுக்கு ஆண்டவர் நம்ம தேடுறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில். ஏன்னா இந்த உலகம் நம்முடையதல்ல, இந்த உலகத்தின் காரியம் நம்முடையதல்ல. நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் பிரயாசப்படுறோம். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாய் தங்கி இருக்க போகிறது இல்லை. அது கடைசி காலத்தில் சகல அடையாளமும் நடக்குது. ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒன்று நம்முடையதை நாம் கொண்டு போக போறதில்லை. கர்த்தருக்கு உண்மை உத்தமமாய் நாம் நம்முடைய ஆசையில் இந்த வருஷத்தில் நான் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாக இருப்பாங்க. எனக்கு ஆண்டவர் தருகிற வருமானத்தில், ஆண்டவர் தருகிற காரியத்தில் உண்மையாக இருப்பேன். அந்த தீர்மானத்தோடு கூட நீங்கள் ஆண்டவருக்கென்று அதை கர்த்தருக்கென்று செய்யுங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க. அதை கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறத, பிதாவாகிய தேவன் உங்களை கனப்படுத்துகிறத, உங்களுடைய குறைகளை நிறைவாக்குகிறத நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வருஷத்தில் உண்மையுத்தமாய் பயபக்தியோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. விசுவாச பிள்ளைகள், வாலிபர்கள், அவங்களுக்கு ஜெபம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இங்கே ஜெபம் நடக்குது. ராத்திரி வேளையில் வாலிபர்கள் வாங்க, கர்த்தர் சபையில் ஜெபம் பண்ணுங்க. 10 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்துருங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. டெய்லி ஜெபம் நடக்குது. அந்த ஜெப தலைவராய் ஜோஷுவாவை போட்டிருக்கிறோம், அவன் ஜெபத்தை நடத்துகிறான். வந்துங்க ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் நடக்குது, அது ஜெபம் பண்ணுங்க. நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தரை தேடுங்க, அதில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர் சமூகத்தை விண்ணப்பம் பண்ணுங்க. அதுபோல் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், ஜெபிக்கிற ஒரு சிலர் எனக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக மட்டும் ஜெபிக்கணும். சபைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் சிலர் வந்து ஜெபிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி ஜெபம் பண்ணுங்க. போகும்போது உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஜெபிக்கிறது அல்ல, சபைக்காக, எனக்காக, குடும்பத்திற்காக, ஊழியம் செய்கிறவங்களுக்காக, ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் அதை கொஞ்சம் கூட்டுங்க. அது நிமித்தமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும்,
உங்கள் சந்ததிக்கும் செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எந்த விதத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும் அந்த கனத்தை பெறாமல் நாம் போகவே மாட்டோம். நிச்சயமாய் அந்த கனம் நமக்கு உண்டாகும். ஆண்டவர் சமூகத்தை முழங்கால் படிடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற பிரயாசப்படுங்க. கர்த்தர் எனக்கு தந்த ஊழியம், அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவேன், அந்த ஊழியத்தை என் வாழ்க்கையில் செய்வேன். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நபரிடத்தில் ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் பேசினாலும் அது ஆசீர்வாதம் தான், அது ஊழியம்தான். நீங்கள் போகிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரை பற்றி பேசுகிறீங்களா, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஊழியத்தை நான் செய்வேன், ஜெப ஊழியம், ஏதோ ஒரு ஊழியம், நான் சண்டே கிளாஸ் ஊழியம், கிராம ஊழியம், ஸ்தோத்திரம், ஹாஸ்பிட்டல் ஊழியம், ஏதோ ஒரு ஊழியம், ஏதோ ஒரு ஊழியம், சபையில் பராமரிப்பு ஊழியம், டிரைவர் ஊழியம், ஆமை ஸ்தோத்திர வாகனத்தை ஓட்டுற ஊழியம், ஆமை கிராமங்களில் போய் சபைகளை செய்கிற ஊழியம், ஏதோ ஒரு ஊழியத்தை நான் செய்வேன், அந்த ஜெபம் பண்ணுவேன், ஆமை ஸ்தோத்திர சுத்திகரிப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. யூடியூப் ஊழியம், ஃபேஸ்புக் ஊழியம், ஏதோ ஒரு ஊழியம், ஏதோ ஒரு ஊழியம். ஆனால் நீ ஏதோ ஒரு ஊழியத்தை அன்னைக்கு எடுத்துக்க, ஆண்டோட்ட கேளுங்க. சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், ஆமை புருஷர்கள், ஸ்திரீகள் எல்லாரும் ஏதோ ஒரு ஊழியம் கர்த்தருக்கு செய்யணும். இந்த வருஷம் ஊழியம் செய்கிற வருஷமாய், ஊழியத்தில் பங்குள்ள வருஷமாய், ஊழியத்தில் கரநீட்டுகிற வருஷமாய், ஊழியத்தில் எழும்புகிற வருஷமாய் உங்களுக்கு மாறட்டும். ஊழியம் செய்து பாருங்க, உங்க ஆவிக்குரிய ஜீவியம் மாறும், உங்க ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாசிக்கும். ஊழியம் செய்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் வெளிப்படுகிறத பார்ப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. உரபலபா சந்தரபல திரபலபரபலபா ரிபபல துரிபியான் துரியாந்தர பௌதியா கபலபரபலபரபலபா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பா. அவருக்கு நீ ஊழியம் செய்யும் போது, ஆமென், ஊழியம் செய்த ஊழியக்காரர்களை பார்த்து, அப்போஸ்தலரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டதா? அவங்க சொன்னாங்க, ஒன்றும் குறைவுபடவில்லை, வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடாது. ஊழியம் செய்கிறவன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றே குறைபட விடமாட்டா, குறைபடாது. ஆமென், ஸ்தோத்திர. கர்த்தர் கூட இருப்பா, கர்த்தர் உன்னை தப்பிப்பா, கர்த்தர் உன்னை ஏந்துவா, கர்த்தர் உன்னை நடத்துவா. அவன் நடத்துகிறது ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் உன்னை கனப்படுத்துவா, ஜனங்களுக்கு முன்பாய் கனப்படுத்துவா, சத்துருக்களுக்கு முன்பாய் கனப்படுத்துவா. அந்த கனத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வாய், உன் குடும்பம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஒருவன் அவருக்கு ஊழியம் செய்தா, ஓ ஸ்தோத்திரம், ஓ பிதாவான கனப்படுத்துவா. ரிபலபரபா ஷபலபரபா ஓ ரியாந்தர பௌதியா கபலபரபலபரபலபா ஓ ரியாந்துரியாந்தர பௌதியா கபலபரபலபரபலபா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் துதிங்க, 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 துதிங்க. ஆமே, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஏதோ ஒரு சின்ன 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 ஊழியத்தை இங்க செய்ய அர்ப்பணிங்க. ஆமே, எங்க இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், எப்படி இருந்தாலும் ஊழியத்தை செய்யணும். ஆமே, ஹல்லேலூயா. அது சீயோன் வாச சபையில செய்யணும், சீயோன் வாச சபையின் மூலமா செய்யணும். இந்த ஊழிய விருத்திகாய் செய்யணும். ஆண்டவராகிய தேவனை கனப்படுத்துவா, 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 கனப்படுத்துவா. உன் பிள்ளைகளை கனப்படுத்துவா, உன் சந்ததியை கனப்படுத்துவா. எஸ், ஹல்லேலூயா. ஒன்ன கனப்படுத்துவா. ரிபா லப கப ரப லப கப ரப லப உரபலப சந்தரபலப ரிபிரிபியாலபரபலப ரிமமமலது நிமியாந்துரியாந்தரபலப. அருமையான பிள்ளைகள் மேல ஊழியம் செய்ய, சின்ன ஊழியமானாலும் சரி, எந்த ஊழியத்தை செய்யறேன், ஜெப ஊழியமானாலும் சரி, ஆசைகளினா ஊழியம் செய்ய தீர்மானித்தாலும் சரி, எந்த ஊழியத்தை செய்ய தீர்மானித்தாலும் அந்த ஊழியத்தை செய்ய தீர்மானிக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கிருபை வரங்கள் பெருகுவதாக, கிருபை வரங்கள் பெருகுவதாக. ரிபா லப கப ரப லப. எஸ், ஹல்லேலூயா. பந்தி விசாரிப்பு ஊழியத்தை செய்த அவங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்தீரே ஆண்டவரே. இந்த ஊழியங்களை செய்ய தீர்மானிக்கிற பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை வரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பெருகுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கடந்து வருவதாக, பிள்ளைகளுடைய குறைகள் நிறைவாவதாக. எஸ், ஹல்லேலூயா. ஊழியம் செய்ய தடையா இருக்கிற தடைகள் மாறட்டு, பலவீனங்கள் மாறட்டு, குறைகள் மாறட்டு, வட்டி கடன்கள் மாறட்டு. இயேசுவின் நாமத்தை கண்ணீர் அனுபவங்கள் மாறட்டு. நானே விலகினத்தோடு இருக்கிறேனே, நானே குறைவோடு இருக்கிறேனே, நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இது சரியான நான் ஊழியம் செய்வேனே அப்படி நீ சொல்கிறாயா? ஓ, இன்றைக்கு இன்றைக்கு ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய எழும்பி பாரு. ஓ, குறைய கத்த நிறைவாக்குவா. ஓ, குறைவு நிறைவாய் மாறு. ஓ, பலவீனம் மாறு. ஓ, ராபா பாபா. ஓ, தேவையை கத்த சந்தித்து தருவா. ஓ, கத்த
கர்த்தர் பார்த்து கொள்வா. ஓ ரபா ரகரதனமா உரபலப சந்தரபலபரபலபரபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ அபிஷேகம் இந்த 2024 ஆண்டு கடந்து வருவதாக. ஓ ரிபா லகதனமாசியா, மோசே மேல இருந்த அபிஷேகம் 70 பேருக்குள்ளே கடந்து வந்தது போல இந்த பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகம் கடந்து வரட்டும். ஓ மோசே மேல இருந்த அந்த அபிஷேகம் ஜோசுவா மேல கடந்து வந்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியம் செய்யும்படிக்கு. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஒரு பிள்ளைகளுடைய மனசாட்சி குற்றப்படுத்தாதபடிக்கு ஊழியத்தை செய்ய பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. கிருபை வரங்களை தாங்க, வல்லமை பலனை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியம் செய்கிறவங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரமா, ஊழியம் செய்யாதவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பீங்கப்பா, வித்தியாசத்தை காண்பீங்க, வித்தியாசத்தை பார்க்கட்டும். நீ வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாக உற்சாகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாகட்டும். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும். ஒருவர் கூட கெட்டு போக கூடாதுப்பா, ஒருவர் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் பின்வாங்கி போகக்கூடாது. ஆவிக்குரிய முன்னேற்றம் அடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலவால் மறவாதே. ஆமென்.